தஞ்சாவூர் ஐடிஎல் கிரவுண்டில் டே 2ல் கடைசி மேட்ச் இது. ஃபோல் டிசைடர் மேட்ச் இது. ப்ளூ கோல்டன் மிஸ்ஸஸ் கண்ணன் ஆர்சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் மேட்ச் 1 ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். கண்ணன் ஆர்சிசிலேருந்து ஃபஸ்ட் ஓவர் கூட வீரா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் செந்தில், நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தால் துரை. 4 ஓவர் மேட்ச் 1 ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் பெல் பாலே விலகி போய் அடிச்சிருக்காரு. வெளியில் ஃபீல்டர் யாருமே இல்லை, கண்டிப்பாக 4 போயிடும். 4 பெல் பாலே 4 வந்திருக்கு. 100 பால் வீராது செந்தில். செகண்ட் ஒன் அகேன் இங்கே ரிவர்ஸ் திரும்பிருக்காரு. கேப்பில் போயிருக்கு 4 பேக் 4 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் தேர்ட் ஒன் ஃபுல்டாஸ் பால் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 6 போயிடும். மிகப்பெரிய 6 அங்கே செந்தில் அந்த எக்ஸலண்டாக விளாண்டுருக்காரு. முதல் 3 பாலில் 14 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபோர்த் ஒன் அகேன் இங்கே டிப்பாயிருக்கு. டிச் அடிச்சுருந்தா அவுட்டு. ரன் அவுட் அடிக்கலை, சான்ஸ் அடிக்கலை அவங்க. 3 பாலுக்கு அப்புறம் 4வது பால் டாட் பால் வந்திருக்கு. 5th ஒன் இங்கே வீராது செந்தில். சென்சிபிள் பிளே ஸ்ட்ரைட் ஃபீல்டர் 2 ஓடலை, டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் வீராது செந்தில், டாட் பால், லெக் பை. கடைசி 3 பால் எக்ஸ்ட்ரா வீராங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 14. செகண்ட் ஓவர் கூட தீபன் வந்திருக்காரு கண்ணன் சிசிக்காக. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் துரை. முதல் பாலே டாஸ் பால் லாங்கில் லோகு ஃபீல்டர் அங்கே. 2000 சான்ஸ் கீப்பர் கரெக்டாக வந்திருக்கு. பிடிச்சிருக்கா அவுட்டா இல்லைங்க, அடிக்கலை. 2000 ஈஸியாக ஓடி இருக்காங்க. செகண்ட் ஓவரில் செகண்ட் ஒன் பால் டிப்பாய் பின்னாடி போயிருக்கு. இன்ஃபீல்டிங் கிளியர் பண்ணியிருக்கு. பின்னாடி 4 போன லக்கி பவுண்டரி. தேர்ட் ஒன் இப்போ பின்னாடி போயிருக்கு. ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் பால் இங்கே 4 போயிருக்கு. 4 போன பால் தான் ஃபீல்டரை மாற்றினாங்க. 4 செகண்ட் ஓவரில் ஃபோர்த் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால், லெக் பை, டாட் பால். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஃபுட் பால் தீபன் டு துரை. அகைன் இங்கே லெக் ஸ்டம்பில் போட்ட பால், லெக் பை, டாட் பால். இங்கே எக்ஸலண்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு செகண்ட் ஓவரை தீபன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ப்ளூ கோல்டன் 24 ரன் அடிச்சிருக்காங்க. நோ விக்கெட் லாஸுங்க. தேர்ட் ஓவர் கூட ஹை வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் செந்தில். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஓஹோ ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காருங்க. 4 போயிருக்கீங்க. கையில் தான் தடுத்து பாரு, டாட் பால் ஆகிருக்கும். தேர்ட் ஓவர் செகண்ட் ஒன் அகேனிங்க டெல் ஸ்கூப் சின்ன அவுட்டுங்க. ரன் அவுட். மெயின் நம்பர் கொடுக்கல, ரன் அவுட்டுங்க. லெக்கண்டு நாட் அவுட். தேர்ட் ஓவரில் தேர்ட் ஒன் சரி அப்போலாம் ஸ்லிப்பில் போய் பாலுங்க. சிங்கிள் ரன் கண்டிப்பாக ஓடி இருப்பாங்க. சிங்கிள் 2000 சான்ஸான்னு பார்க்கலாம். இல்லை, சிங்கிள் ரன். ஃபோர்த் ஒன் ஹை டு செந்தில். ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. பால் வேகமாக போகுது. நல்லா ஸ்டாப் அங்கே இமான். நல்ல த்ரோவும் கூட. தேர்ட் ஓவரில் 5th ஒன் இங்கே உள்ள போட்ட பால் அடிச்சிருக்காரு. வெளியில் ஃபீல்டர் இருக்காரு. லோகு அங்கே ஒரு த்ரோ ஸ்டம்பில் கொண்டு போயிருக்கு. ஓவர் த்ரோ இங்கே 2 ரன் ஓடி இருக்காங்க. 3வது ஓவரில் கடைசி 1 பால் போல்டிங் அங்கே நல்ல பவுலிங். பேட்ஸ்மேன் விலகி போய் ஆட போனார். க்ளீன் போல்டிங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் துரை இங்கே அவுட் ஆகிருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 32 அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கோல்டன் இங்கே கண்ணன் சிசிலேருந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட கேப்டன் ஸ்லோக் வந்திருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரில் ஃபஸ்ட் பால் இங்கே லோகு டு செந்தில். முதல் பாலே ஒய்டு. அடுத்த பால் கை பால் இங்கே குத்தி வந்த பால் அடிச்சிருக்காரு. 6ஆம் 4ஆன்னு பார்க்கலாம். 1 பவுன்ஸில் 4 இங்கே. போன பால் ஒய்டு. கை பால் இங்கே டாஸ் பால் ஹைட்டாக போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே ஃபீல்டர் இருக்காரு. ஈஸியான கேட்ச் அங்கே. செந்தில் இங்கே அவுட் ஆகிருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரில் கடைசி 4 பால் இங்கே விலகி போய் அடித்தார். பால் கீழே போயிருக்காங்க. 2000 சான்ஸ் கீப்பருக்கு வந்திருக்கு. அடிக்கலைங்க இங்கே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரில் கடைசி 3 பால் இங்கே போல்டிங்க. க்ளீன் போல்டு, வேகமான பால் இங்கே. வேகமாக வந்தது. க்ளீன் போல்டாக இருக்காரு ராமு இங்கே. போன பால் ஒரு ஹிப்னும் ஸ்ட்ரைட் பால் இங்கே.
இங்கே ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட் மூலயமா இங்கே மனோஜ் அவுட் ஆகிருக்காரு. லாஸ்ட் 1 பால் இங்கே அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு கீழே ஃபீல்டில் இருக்காரு. விக்கெட்டு கடைசி ஓவர் பாசிட்டிவாக வின் பண்ணியிருக்காங்க இங்கே கடைசி பாலில். தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் டீம் 4 ஓவருக்கு 45 அடித்து 46 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. கண்ணன் ஆர்சிசி 4 ஓவருக்கு 46 அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் டீமாக செமிஃபைனல் என்ட்ராவாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. கண்ணன் ஆர்சிசிலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த் அண்ணா, நான் செக்யூரில் சரவணன். தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கூட வைஷ்ணு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் அண்ணா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் ஓவர் பவர் பிளே. முதல் பாலே டிப்பாய் பின்னாடி போயிருக்கீங்க, கேப்லையும் போயிருக்கீங்க 4. முதல் பாலே 4 வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் செகண்ட் ஒன் பால் ஆஃப் சைடு மிஸ்டீட கிளியர் பண்ணி போயிருக்கு. வேகமாக போகுது பால். அங்கே கண்டிப்பாக 2 ரன்னுக்கு சான்ஸ் இருக்கும். 2 ரன் ஓடி இருக்காங்க ஈஸியாக. நல்ல த்ரோ அங்கே லாங்கில் மணி. முதல் ஓவரில் 3வது பால் விக்கெட் க்ளீன் ஹெட்ஜிங்க. விக்கெட் இங்கே வைஷ்ணு பிரசாந்த் அண்ணனோட விக்கெட் எடுத்திருக்காரு. 3வது பால் இங்கே பிரசாந்த் அண்ணா இங்கே டிப் கேட்ச் மூலியமாக அவுட் ஆகிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆகி 4th ஒன். நல்ல ஃபேஸில் வந்து பால் இங்கே டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரில் 5th ஒன் இங்கே. ஃபர்ஸ்ட் ஓவரில் 5th ஒன். அப்பா சரியான ஹிட்டு, செம்ம ஹைட்டு பால். அங்கே எங்கேயோ போய் வந்துருக்கு 6. ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் ஹரி வைஷ்ணு ஹரி இங்கே. இந்த பால் அடிச்சிருக்காரு ஸ்லிப்பில். நல்ல கேட்ச் அங்கே, எக்ஸலண்ட் கேட்ச். போன பால் தான் 6 அடிச்சாரு. அடுத்த பால் ஒரு விக்கெட் இங்கே. எக்ஸலண்ட் பவுலிங் இங்கே வைஷ்ணு. முதல் ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு வைஷ்ணு இங்கே. முதல் பவர் பிளே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கண்ணன் சிசி 1 ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணன் ஆர்சிசி ப்ளூ கலர்லேருந்து செகண்ட் ஓவர் கூட ஷார்ட் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் செரவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செரவ் இங்கே வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். பின்னாடி போயிருக்கு. சிம்பிள் அடிச்சிருந்தா அவுட்டு. மேபி இருந்திருக்கலாம். சிங்கிள் ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் ஓவரில் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இமான் இங்கே. முதல் பால் ஒரு டாட் பால் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஓவரில் தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் இமான். அப்பா செம்மையாக அடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய 6 அங்கே. இமான் பேட்லேருந்து முதல் 6 வந்துருக்கு இந்த இன்னிங்ஸில். தரமான 6 ஆகுது. செகண்ட் ஓவரில் 4th ஒன். அகைன் இங்கே அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. கீழே ஃபீல்டில் இருக்காரு மனோஜ் இங்கே. விக்கெட்டு 2 பேட்ஸ்மேனுமே ஒரு 6 அடிச்சுட்டு ஒரு விக்கெட்டாக இருக்காங்க இங்கே. இமானும் சரி ஹரியும் சரி. எஸ் பேட்ஸ்மேன் யார் வராங்கன்னு பார்க்கலாம். போன பால் வைடு ஹை பால் இங்கே. செகண்ட் ஓவரில் 5th ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தீபன் வந்திருக்காரு. சரத் 2 தீபன் இங்கே. 5th ஒன். அடிச்சிருக்காரு 1 பவுன்ஸில். இந்த கைக்கு போய்க்கு சிங்கிள் ரன் இங்கே. செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் செரவ் பாடி இருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். சப்து விக்கெட் இங்கே. செம்மையான விக்கெட்டு, செம்மையாக காட்சி கொடுத்துருக்காரு அர்ஜுன் இங்கே. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. கண்ணன் ஆர்சிசி 21 ரன் அடிச்சு 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவர் கூட அர்ஜுன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தீபன். முதல் பாலே அடிச்சிருக்காரு. ஹைட்டாக போயிருக்காங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. விக்கெட் அங்கே லாங்கில் விக்கெட்டு. முதல் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே. தேர்ட் ஓவரில் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் லோகு. 11 பாலில் 25 ரன் அடிக்கணுங்க. முதல் பாலை குத்தி வந்த பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. அடிச்சிருந்தா வெளில போயிருக்கும். டாட் பால் இங்கே. 10 பாலுக்கு 25 அடிக்கணும். தேர்ட் ஓவரில் தேர்ட் ஒன். எங்கேயோ போன பால் குத்தி மடக்கி அடிச்சிருக்காரு. இங்கே தான் ஓடி இருக்காங்க. தேர்ட் ஓவரில் 4th ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கல்பதி ராஜ் இங்கே. அர்ஜுன் டு கல்பதி ராஜ். நல்ல லைனில் பிடிச்சி போயிருக்காரு. டாட் பாலான்னு பார்க்கணும். வைடு கிளைம் பண்ணுறாங்க பார்க்கலாம்.
பால் ஒய்டு இல்லை, டாட் பால் இங்கே. எக்ஸலன்ட் பவுலிங், எக்ஸலன்ட் யாக்கர் போட்டுருக்காரு கடைசியில் வந்து. தேர்ட் ஓவரில் 5th ஒன் அடிச்சிருக்காரு, சரியா படலை. விக்கெட்டுக்கான வாய்ப்பு அங்கே விக்கெட். அங்கே மனோஜ் இந்த ஓவரில் 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க, 2 எதுவும் வரல. மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் இங்கே. திருப்பதி ராஜ் அவுட் ஆகிருக்காரு. தேர்ட் ஓவரில் 5 பால் போட்டுருக்காரு, 5 பாலில் 2 விக்கெட், 2 எதுவும் கொடுக்கல இங்கே. அர்ஜுன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ் பண்ணுவீங்க கண்ணன் ஆர்சிசிலேருந்து. லாஸ்ட் ஒன் இதுவும் ஒரு லெக் பை, டாட் பால் இங்கே. இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. லெக் சைடில் ஃபீல்டர் அதிகமாக இருக்காங்க, அதற்காக இங்கே நோ பால் சொல்லலாம். லோகு இங்கே கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. நோ பால் இங்கே. கடைசி பால் ஒரு டாட் பால் போட்டும் லெக் சைடில் அதிக ஃபீல்டர் இருந்தாங்க, நோ பால் கொடுத்துருக்காங்க. பவுலருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். இந்த பால் ஃப்ரீ ஹிட் போடணும், சாரி இறை பால் போடணும், அதுவும் ஒரு ஃப்ரீ ஹிட். இந்த பால் ஒய்டு இங்கே. இல்லாத தப்பு பண்ணியிருக்காங்க இங்கே. இதுக்கு வந்து 7 பாலுக்கு 23 அடிக்கணும், ஏன்னா போன பால் ஒய்டு. ஸோ இறை பால் போடணும், அதுவும் ஒரு ஃப்ரீ ஹிட் இங்கே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இருக்காரு, அடிச்சிருக்காரு. ஹைட்டாக போயிருக்கு, விக்கெட்டுக்கான வாய்ப்பு இல்லை. ஃப்ரீ ஹிட் பால் இது. பேட்ஸ்மேன் மறந்துட்டாங்க போல, ஃப்ரீ ஹிட் பாலை மறந்து நிற்கிறாரு அப்படியே. கண்ணன் ஆர்சிசி இன்னும் 6 பாலுக்கு 22 அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை ஆகும். அதை டிஃபைன் பண்ணால் தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை ஆகும். பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. கடைசி ஒரு படம் செலக்ட் பண்ணிருக்காரு, ஸ்ட்ரைக்கில் லோகு. 3 பால் குருசியலாக இருக்கும், பார்க்கலாம். கடைசி ஒரு ஃபர்ஸ்ட் பால், முதல் பாலே டிப்கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. டிப்கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ 5 பாலுக்கு 22 அடிக்கணும். அகேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் லோகு இருப்பார். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காங்க, குட்டி போட்ட பால. தரமான ஹிட்டு. இது மாதிரி இன்னும் 2 6 அடிக்கணும் கண்டிப்பாக. 4 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் லோகு அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு, வேகமாக போகுது பால். அங்கே மிஸ்ஃபீல்டாங்க 4. 2 பாலுக்கு 10 ரன் வந்துருக்கீங்க. இன்னும் 3 பால் இருக்குது, 3 பாலுக்கு 12 அடிக்கணும். கண்ணன் ஆர்சிசிங்க. மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுதுங்க. ஆஹா டாட் பால் இங்கே. எக்ஸலன்ட் பால். இந்த 2 பால் டாட் பால் போடணும் இந்த மேட்சை வின் பண்ண ப்ளூ கோல்டன். இந்த 2 பாலுக்கு 2 6 அடிக்கணும். கண்ணன் ஆர்சிசி இந்த மேட்சை வின் பண்ண. பார்க்கலாம், மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுது. இந்த 1 பாலில் இருக்குது மேட்ச்சு. 2 பாலுக்கு 12. 5th ஒன் எப்போ அடிச்சிருக்காங்க 6ங்க. கிளியர் ஹிட்டு, எங்கேயோ போய் விழுவுது. மேட்ச் இன்னும் அலைவில் தான் இருக்குது. 1 பாலுக்கு 6 அடிக்கணும். பார்க்கலாங்க மேட்ச் என்ன. மேட்ச் ரொம்பவே க்ளோஸாக போகுது. இந்த 1 பாலுக்கு 6 அடிக்கணும் செமிஃபைனல் என்ட்ரியாக. இந்த லோகு இருக்காரு ஸ்ட்ரைக்கில். பவுலர்கிட்ட போய் எல்லாரும் பேசுகிறாங்க, பிரச்சனையாக இருக்கும் கண்டிப்பாக பவுலருக்கு. ஏன்னா 5 பாலில் 16 ரன் கொடுத்துட்டாங்க. இந்த 1 பாலுக்கு 6 அடிக்கணும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. உண்மையிலே இன்னைய டேல இது ரொம்ப பிரச்சனையான மேட்சாக இருக்குது. 1 பாலுக்கு 6 அடித்தா செமிஃபைனல் என்ட்ரி ஆகலாம். யார் வின் பண்ண போகிறான்னு பார்க்கலாம். 1 பாலுக்கு 6 எப்போ அடிச்சிருக்காங்க. எப்போ எங்கேயோ வயலுது 6ங்க. லோகு செம்மையாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எப்போ 1 பாலுக்கு 22 ரன். எப்போ செம்மையான பேட்டிங்க. பிளேஸ் எல்லாருமே உள்ளே வந்தாங்க. செம்மையான மேட்சிங்க. எப்போ சூப்பர் பேட்டிங். உண்மையில மறக்க முடியாது இந்த டேவை. அந்த அளவுக்கான பேட்டிங்க. 5 கிலோ டிஷர்ட் போட்டு செம்மையாக அடிச்சிருக்காங்க. எப்பா லோகு பேட்டிங் ப்ரோ, சூப்பர் பேட்டிங் ப்ரோ, செம்மையான பேட்டிங் ப்ரோ. எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா முடியல, என்னாலே நம்ப முடியல. உங்களாலே நம்ப முடியலையா? சூப்பர் பேட்டிங் ப்ரோ. அவ்வளோதான் தலை, சும்மா அப்படி கூட அதனால என்ன அவ்வளோதான். நல்லா வேலை இருக்குது போடுறாங்க. அவ்வளோதான் போடு, அவ்வளோதான் முடிஞ்சு.